வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சில்க் சுமிதா முதல் ஸ்ரீதேவி வரை பல ஆண்டுகளாக கடந்தும் விலகாத மர்மம், துயரத்தில் ஆழ்த்திய நடிகைகளுடைய மரணம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்திய சினிமா மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நடிகைகளுடைய துயர மரணங்கள் பட்டியல்ல இந்த தொகுப்புல பார்க்கலாம். சினிமா நட்சத்திர உலகத்துல நடந்த சில துயர சம்பவங்கள் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. முன்னணியில வெற்றி படங்கள் கொடுத்த நடிகைகள் சிலருடைய மர்மமான மரணம் இன்று வரை அந்த மர்மங்கள் அகலாமல் இருக்கிறது. அந்த வரிசையில இந்திய சினிமா மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நடிகைகளுடைய துயர மரணங்கள் பட்டியல இந்த தொகுப்புல காணலாம். 1979 ஆண்டு வெளிவந்த வண்டி சக்கரம் தமிழ் திரைப்படத்துல சில்க் என்ற கதாபாத்திரத்தை நடித்தது மூலம் பிரபலமானவங்க தான் சில்க் சுமிதா. தமிழ் திரையுலகில் மலையாள படங்கள்ல பிரபலமான நடிகையாக இவங்க விளங்கினாங்க. தனது 35 வயதுல செப்டம்பர் 24, 1996 ஆண்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. புகழ்பெற்ற நடிகை ஸ்ரீதேவி கபூர் பிப்ரவரி 24, 2018 ஆண்டு தனது 54 வயதுல துபாயில் உள்ள ஒரு ஹோட்டல் குளியறையில நீரில் மூழ்கி இறந்து போனாங்க. ஒரு திருமணத்துல கலந்து கொண்ட போது தனது ஹோட்டல் அறையில மயங்கிய நிலையில அவங்க காணப்பட்டாங்க. ஆரம்ப அறிக்கை மாரடைப்பு என்று குறிப்பிட்டாலும் குளியல் தொட்டியில மூழ்கி இருந்ததாக பின்பு அறிவிக்கப்பட்டாங்க. பிரபலமான நடிகை திவ்யா பாரதி ஏப்ரல் 5, 1993 ஆண்டு மும்பை வெர்ஷாவில் உள்ள தனது 5வது மாடி அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியிலிருந்து விழுந்து இறந்து போனாங்க. திவ்யா பெரும்பாலும் ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்கள்ல பணியாற்றினாங்க. அவருடைய நடிப்பு திறமை மற்றும் அழகுக்கு அறியப்பட்ட அவங்க தனது காலத்துல அதிக சம்பளம் வாங்கும் இந்திய நடிகைகளில் ஒருவராக இருந்து வந்தாங்க. அடுத்ததாக ரஜினிகாந்துடன் முள்ளு மலரும் படத்துல நடிச்ச அவரின் தங்கையாக நடித்து அசத்தியவங்க தான் ஷோபா. தமிழ்ல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ரஜினிகாந்த், விஜயகுமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் படங்கள்ல நடிச்சிருந்தாங்க ஷோபா. அகழ்விளக்கு படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் பாலு மகேந்திராவை திருமணம் செய்து கொண்டு ஷோபா தனது 17 வயதுல 1980 ஆண்டு மரணம் அடைந்து போனாங்க. அடுத்ததாக நடிகை சிம்ரனுடைய தங்கையான நடிகை மோனால் கடந்த 2000 ஆண்டு இந்திரனுஷ் என்ற கன்னட படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. 2001 ஆண்டு பார்வை ஒன்று போதும் படத்தின் மூலம் தமிழ்ல ஹீரோனியாக அறிமுகமானாங்க. இவங்க அடுத்து விஜயனுடைய பத்ரி படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடித்திருந்தாங்க. லவ்லி, சமுத்திரம் உள்ளிட்ட சில படங்களை நடிச்சவங்க 2002 ஆண்டு 21 வயதுல தற்கொலை செய்து கொண்டு போனாங்க. அடுத்ததாக சீரியல் நடிகையான விஜய் சித்ரா. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலம் இல்லத்தரசிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தவங்க தான் விஜய் சித்ரா. இவங்க பார்த்தீங்கன்னா திடீரென மர்மமான முறையில் தனியார் ஹோட்டல் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருந்துட்டு வருது. இதனால் இவங்களுடைய மரணத்துக்கு தன்னுடைய கணவர் தான் காரணம் என்று சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் இவங்களுடைய மரணமும் இப்போது வரைக்கும் ஒரு மர்மமான முறையில் இருந்துட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.